தற்போது முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரடியாக பார்க்கலாம். கட்டுவதற்கு ஆணையிட்டு இந்த பாலம் கட்டுவதற்காக 8 முறை ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ஒப்பந்தம் எடுக்க திருவொற்றியூர் ரயில்வே மேம்பாலம் திறப்பு நிகழ்வில் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். அதனை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நிறைவடைந்திருக்கின்றன. இன்றைக்கு இதனை புரட்சித் தலைவி அம்மா அப்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே இந்த பாலம் கட்டுவதற்கு அம்மா அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள். இந்த சொல்லுது பாலத்தை பொறுத்தவரை 530 மீட்டர் நீளம் கொண்டதை இதற்காக 58 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பால பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைகின்றன. கிட்டத்தட்ட இந்த பாலப்படை துவங்கப்பட்டு 5 முதல் 6 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஒரு ரயில்வே மேலும் பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் 6 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டு காலம் ஆகும். ஆனால் இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுத்ததின் பேரிலே இந்த பணி எல்லாம் 5 முதல் 6 ஆண்டுகள் நிறைவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டு சாதனை பெற்றிருக்கின்ற நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னும் கூட உரிய காலத்திலே திறந்திருக்கலாம். இந்த பாலத்திற்கு இருபுறமும் அணு சாலை அமைக்க வேண்டிய சூழல் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அணு சாலை அமைப்பதற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தும் போது சில பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த நிலம் கையகப்படுத்துவதை சற்று காலதாமம் ஏற்பட்ட காரணத்தினால் தான் விரைவில் இந்த பாலத்தை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த அணு சாலைக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தப்பட்ட பிறகு பணி வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த பாலப்பணி நிறைவடைந்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் இதுவரை 61 ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2006 முதல் 2011 வரைக்கும் 32 பாலங்கள் தான் ரயில்வே பாலம் கட்டி முடிக்க திறந்திருந்தார். அதேபோல தமிழகம் முழுவதும் 85 ரயில்வே பாலங்கள் இப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பகுதி மக்கள் அடிக்கடி ரயில்வே கேட் மூடப்படுவதால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகின்ற சூழ்நிலையை கருத்திலே கொண்டு பல நேரங்களிலே தாய்மார்கள் ஆம்புலன்ஸ் வருகின்ற பொழுது கூட ரயில்வே கேட் மூடுகின்ற பொழுது இறப்புக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலை எல்லாம் சுட்டிக்காட்டினார்கள். அவ்வளவு அதிகமாக ரயில் செல்லக்கூடிய கடவுள் இந்த ரயில்வே கடவுள் அதிகமாக ரயில் செல்கின்ற காலத்திலே அடிக்கடி ரயில்வே கேட் போட்டப்பட்டிருப்பதால் அங்கு இருக்கின்ற சிகிச்சை பெறுகின்ற பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதே போல பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அந்த தொழிற்சாலைக்கு செல்கின்ற ஊழியர்கள் உரிய நேரத்தில் செல்ல முடிவதில்லை. அடிக்கடி ரயில்வே கேட் போட்டப்படுவதால் அவர்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் நான் இதை புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இந்த மாட்டு மந்தி ரயில்வே கடவுள் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு அறிவித்து நாங்கள் அம்மாவுடைய ஆணை ஏற்று அம்மாவுடைய அரசு வேகமாக துரிதமாக பாலப்பணி மேற்கொண்டு இன்றைக்கு முடிக்கப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தருணத்தை தெரிவித்து இந்த பாலத்தின் வழியாக வாகனம் செல்வதற்கு இப்பொழுது உங்களுடைய அனைவரும் சார்பாக நான் திறந்து வைக்கிறேன் என்று தெரிவித்து நாங்கள் அம்மாவுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து செல்லக்கூடிய அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தலைமைச் செயலாளர்களுக்கும் துறையினுடைய செயலாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் அதே போல முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதி நிர்வாகிகளுக்கும் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளுக்கும் வருகின்ற கழகத்திலே பொறுப்பாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி.
சீரான நதியினை போல் சிந்தனை தெளிவு வழி மறைத்திருந்தாலும் கண்டறியும் ஆற்றல் செயல்படுத்த முனைந்து திருவெற்றியூர் ரயில்வே மேம்பாலம் தற்போது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக வந்து திறந்து வைக்கக்கூடிய அந்த நேரலை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். அந்த விழாவிலே தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய வழியாக செயல்படக்கூடிய இந்த ஆட்சியில் 60க்கும் மேற்பட்ட ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தற்போது அந்த மேம்பாலம் திறக்கப்பட்டு அதிலே வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கிறோம். திருவெற்றியூர் வடசென்னையினுடைய மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியிலே ரயில்கள் வருவதற்காக அவ்வப்போது போக்குவரத்து நிறுத்தப்படுவது என்பது உள்ளிட்ட பல சிரமங்களை மக்கள் அனுபவித்து வந்தார்கள். அதற்கான தீர்வாக இந்த பாலம் இருப்பதாக முதலமைச்சர் விழாவிலே பேசினார்.